அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை தனம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பாலமேடு வாடிவாசல் அங்கே தான் வந்திருக்கோம். வாடிவாசலுடைய வெளிப்புற பகுதி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எல்லா பக்கமும் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் எப்பயுமே. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா பக்கமுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக தான் யாரும் உள்ளே போகணும், வெளில வரணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஸ்டேஜ் பண்ணி அந்த ஸ்டேஜில் உட்காந்து பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. மேலே இருக்க ஸ்டேஜ் தனியாக இருக்கும், கீழே இருக்க ஸ்டேஜ் நின்று பார்க்குறதுக்காக கீழ்ப்பகுதியில் பலகெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. நாம் அங்கே போயிருந்த டைமில் தான் வாகனத்தில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் நார்லாம் கொட்டுவாங்க. வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் அடிபடாமல் இருக்கணுன்றதுக்காண்டி அந்த டைமில் தான் வந்து அந்த தேங்காய் நார்கள்லாம் இறங்குச்சு. இந்த வாடிவாசலுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த தேங்காய் நார்கள் எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிறுவர்களும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாக எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயத்தை இங்கே பார்க்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாடிவாசல் அமைஞ்சிருக்க இடமே வந்து ஆற்றுப்பகுதி தான். இந்த ஆற்றுப்பகுதிக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் நிறையா இருக்குது. அதில் குழந்தைகள் எல்லாருமே அந்த இடத்துல தான் விளையாடுற இடம் அது. எதிர்காலத்தில் மாடுபிடி வீரர்கள் உருவாகிற இடம் இதுன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா இங்கே இருக்க எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல தான் எப்பயுமே விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல அந்த தேங்காய் நார் லோடு கொட்டிட்டு போயிட்டாங்க. அந்த கொட்டிட்டு போன லோடுகளை ஃபுல்லாக அங்கே இருக்க சிறுவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுவே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ சிறுவர்கள் ஒரே இடத்துல பார்க்குறதே அதிசயம். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். கிராமம்ல எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஆமாம், இங்கே வந்த டைமில் தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் வந்து அப்போ தான் பொருத்திட்டு இருக்காங்க. இன்னும் பாதியிடம் வந்து இருட்டடிச்சு தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அநேகமாக இன்றைக்கி இரவுக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே. பார்வையாளர்கள் சுற்றி வர்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ஏகப்பட்ட வகையில் பாதைகள் அமைச்சிருக்காங்க. அதில் ஒரு பாதை இந்த பாதை. இது தவிர இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல வந்து இந்த மாதிரி கம்பி கிராதி போட்டு பாதைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பாதைகளில் இப்போ மட்டும்தான் நம்ம போய் வர முடியும். இந்த வாடிவாசலை சுற்றி கிட்டக்க இருக்க பகுதிகளை வந்து பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது. இங்கே இருக்க மாடுபிடி வீரர்கள் எமர்ஜென்சிக்காக பயன்படுத்துகிற பகுதி இது. காவல்துறையினரும் முக்கியமான உறுப்பினர்களும் போய் வர்றதுக்காக இந்த முன்பகுதியில் இருக்க ஒரு 6 பாதைகளை வந்து பயன்படுத்திக்கலாமாங்க. வாடிவாசல் அமைஞ்சிருக்க இடம் ஆற்று பகுதின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். கீழே வந்து ஃபுல்லாக மணல் தான். இருந்தாலும் மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் எந்த ஒரு சேதமும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த தேங்காய் நார்கள் கொண்டு வரப்படுது.
பார்வையாளர்கள் மேலே இருக்கிறவங்க தவிர கீழ்ப்பகுதியில் இருக்கிறவங்க நடக்கிறதுக்காண்டி அமைக்கப்பட்ட இடம் இது. இந்த மாதிரி தண்ணி டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இடத்துல வச்சுருக்காங்க. அதனால் பொதுமக்கள் யாரும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம ஜல்லிக்கட்டை தாராளமாக பார்த்து ரசிக்கலாம். வாடிவாசலேருந்து வெளிவர மாடுகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு வீரர்களை தாண்டி வந்ததுக்கப்புறம் இதிலே நேர்கோட்டில் தான் பயணிக்கும். ஜல்லிக்கட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் வெளியில் இருக்க எந்த நபருமே உள்ளே வந்துட முடியாது. அந்த அளவுக்கு கம்பி கிராதிகள் போட்டு சுற்றியும் மரக்கம்புகள் நட்டு ஏகப்பட்ட பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே வரணும்னு நினச்சாலும் வழி இல்லை, ஏன்னா சுற்றியும் காவல்துறை இருப்பாங்க. நாம் இப்போ இருக்க இடம் பார்த்திங்கன்னா பாலமேடு, மதுரை பாலமேடு வாடிவாசல் இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. இங்கே இப்போ வாடிவாசல் தயாராகிக்கிட்டு இருக்கு. வாடிவாசலை சுற்றி இருக்க எல்லா இடமும் ரொம்ப பாதுகாப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா முழுமையாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. எப்பயும் இருக்க இடத்த விட இந்த இடத்துல இப்போ இருக்க பாதுகாப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நபர் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு மரக்கம்புகள் நட்டு அதில் வேலிகளும் போட்டிருக்காங்க. அதனால் யாரும் எல்லை மீறி உள்ளே போகவும் முடியாது, உள்ளேருந்து வெளில வரணுன்னாலும் சிரமம்தான். உட்கார்ந்து பார்வையாளர்கள் பார்க்கணுன்றதுக்காண்டி ஏகப்பட்ட வசதிகள் செஞ்சுருக்காங்க. குடிநீர் வசதியில் இருந்து பாதுகாப்பு அம்சங்கள் நிறையா செஞ்சுருக்காங்க. இந்த இடம் வாடிவாசலுடைய பின்பகுதி. வாடிவாசலில் காளமாடுகள் அனைத்துமே இந்த பகுதியில் தான் உள்ளே வந்தாகணும்.
காளை மாடுகள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் அனைவருமே இது வழியாக தான் வந்தாகணும். அந்த பாதையில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதனுடைய நீளம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கம்புகள் வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பாதை இதோட முடியறது கிடையாது. நடுவில் ரோட்டு பகுதி இருக்கிறதுனால இப்போதைக்கு அந்த ரோட்டு பகுதிக்கு மட்டும் இடம் விட்டுருக்காங்க. இதனுடைய எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 1 கிலோமீட்டருக்கு மேலே மாடுகள் வந்து அணிவகுத்து நிற்கும். இந்த விசேஷம் ஆரம்பித்த உடனே இந்த பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க 2 பக்கமுமே.